ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமேன். எபேசியர் 6:24. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு என்ற சொல் நமக்கு மிகவும் பரிச்சயமாகிவிட்டது. இதை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம், வாசித்தும் இருக்கிறோம். கர்த்தருடைய கட்டளையில் அன்பை குறித்து கூறப்படுகின்ற வாக்கியங்கள் நமக்கு மனப்பாடம் ஆயிருக்கிறது. நமது வாழ்வில் எந்த விதத்தில் எந்த அளவில் அன்பு காணப்படுகிறது? அன்பை நாம் நமக்குள் உருவாக்க முடியாது. இது பரிசுத்த ஆவியானவரின் கனியில் பிரித்து பார்க்க முடியாத 9 பண்புகளில் முதலாவதான தெய்வீக பண்பாகும். பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள் ஊற்றப்படுகின்ற இந்த அன்பின் தன்மை நிச்சயம் அவருடைய தன்மையே தவிர மனித தன்மை அல்ல. அன்பை குறித்த மேன்மையான தன்மைகளை பவுல் கொரிந்து சபைக்கு அழகாக எழுதியுள்ளார். இதற்கெல்லாம் மூல காரணர் ஆண்டவர் இயேசுவே. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ சாயலாகி நம்மை தேடி வரை செய்தது இந்த அன்புதான். இது அள்ள குறையாதது, இது பொறாமையையும் கொள்ளாதது, தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இந்த மேன்மையான அன்பை கிறிஸ்துவில் மாத்திரமே காண முடியும் என்றால் அவரை பிரதிபலிக்கின்ற நம்மிலும் காணப்பட வேண்டும். மனித குலத்தை ரட்சிக்கும்படி தம்மையே பலியாக கொடுத்த அந்த அன்பு இது. நிகரற்ற அன்பின் சொருபியான ஆண்டவர் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் கிருபை பெருகும். கிறிஸ்து நம்மிடம் கொண்டுள்ள அன்பை நாமும் பிறரிடத்தில் பிரதிபலிக்க வேண்டும். அதுவே நாம் கிறிஸ்துவினிடத்தில் காட்டும் அன்பு. கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் பிறர் தவறுகளை மன்னிப்போம், பிறர் தேவைகளை சந்திப்போம், பிறரிடம் அன்பு, கருணை, தயவு, மனது உருக்கத்தோடு செயல்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை கண்ணின் மணி போல காக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கிறிஸ்துவின் அழியாத அன்பு எங்களில் வெளிப்பட எங்களை உம்மிடம் ஒப்புவிக்கிறோம். அந்த அன்பை எங்களிடம் ஊற்றிட ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மற்றவர்களை குறித்து முறுமுறுப்பதையும் குறை சொல்வதையும் மற்றவர்களோடு வழக்காடுவதையும் விட்டுவிட்டு நீடிய பொறுமையோடு எங்களை காத்துக்கொள்ள வழிநடத்திட விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தருகிற நன்மையான இவுகளுக்காய் எப்போதும் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும், பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், அவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் தேவரீர் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு, ஐக்கியம், சகோதர ஒற்றுமை பூரணமாய் விளங்கவும், பிள்ளைகள் கர்த்தரை பற்றும் பயத்தோடு தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி தகுதிக்கேற்ற வேலையையும், மேல் படிப்புக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பும் கல்லூரிகளில் இடம் கிடைக்கவும், வேலை இழந்தவர்களுக்கு மாற்று வேலை கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினால் உடல் பலவீனத்தோடு உபத்திரவப்படுகிறவர்களுக்கும் கேன்சர், டிபி, இதய பலவீனங்கள், நுரையீரல் பலவீனங்கள், கிட்னி பலவீனங்கள், கல்லீரல் பலவீனங்கள், கணையம் பலவீனங்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமலும் சிகிச்சையோடு போராடி கொண்டிருக்கும் மக்களுக்கும் கர்த்தாவே, உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் வாழ்வில் விளங்கும்படியாய் உமது தழும்புகளால் குணப்படுத்தி வியாதியின் கூர் முறிக்கப்படவும் ஆரோக்கியத்துடன் ஒவ்வொருவரும் வாழவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, பயணம் செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் கூட இருந்து வழிநடத்தவும், ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் குறுகிய காலத்தில் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று தவறான பாதையில் செல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படவும், பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளவும், தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ளவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண வயதடைந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க செய்து குடும்ப வாழ்வில் இணைக்கப்படவும், கடனினால் சிக்கி தவிப்பவர்களுக்கு திருப்பி செலுத்துவதற்கான வழிவாசல் திறந்திடவும், அவர்கள் ரட்சிக்கப்படவும், சூனியனாளுக்கு தயவு செய்த தேவன் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் குடும்பத்தினருக்கு உதவி செய்து கண்ணீரை கழிப்பாக மாற்றிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரீகளை கர்த்தர் பலப்படுத்தவும், குறித்த நேரத்தில் சுகப்பிரசவத்தை தந்தரவும், எத்தீங்கும் அணுகாதபடி காத்தரவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகம் எங்கும்
உபத்திரவங்களையும் உபத்திரவங்களை சந்தித்து வரும் கிறிஸ்தவர்களை தேவன் தாமே காப்பாற்றி பலப்படுத்தவும் சமாதான பிரபுவின் ஆளுகை உலகம் எங்கும் ஏற்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் ஆளுகிறவர்களுக்கு ஏற்ற ஆலோசனையும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் தந்தளவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் அமைதலான வாழ்க்கை வாழவும் ஊழிய தடைகள் அகலவும் தடை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படவும் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.